ஜல்லிக்கட்டு தடையை நீக்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என ஆர்ஜே பாலாஜி கூறியிருக்கிறார். எனவே அனைவரும் போராட்டத்தை கைவிடுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தை நம்ம 6 நாள் அவ்வளோ டிக்னிட்டியோட இவ்வளோ பீஸ்ஃபுல்லா நடத்தினோம். அந்த டிக்னிட்டி பீஸ் தான் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம இதை பத்தி பேசினா ஞாபகம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த இமீடியட் அவசர சட்டம் உடனடியா நடத்த போறோம்னு இருக்காங்க. பெர்மனண்டா நடத்துறதா வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அது நடக்கிறதுன்னு நம்பி தயவு செஞ்சு போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. இது யார் ஆரம்பிச்சா, எப்படி நடந்தது, உள்ள இருக்கிற ஆன்டி சோசியல் எலிமெண்ட் யாரு அப்படின்ற விசாரணை எல்லாமே இதுக்கப்புறம் கூட நம்ம போயிட்டு பண்ணி அதுல இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நம்ம போராடலாம். ஆனா இன்னைக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல முக்கியம், போராட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு சேஃபா ஒவ்வொருத்தரும் போகணும். ஒருத்தரோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு வன்முறையை ஈடுபட வேணாம். இது மாணவர்களுக்கு சொன்னது மட்டும் கிடையாது. யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் அடிச்சாங்களோ, யார் முதல்ல ஆரம்பிச்சாங்களோ எல்லாருக்கும் சொல்ற விஷயம் தான். இப்ப நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு ஒரே ரீசன், இதை டிவியில பாத்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், இதை டிவியில பாத்துட்டு பக்கத்துல யாராவது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெசேஜ் பாஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு போராட்டம் முடிஞ்சுது, நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் கை கொடுத்துட்டு அடுத்ததா என்ன நடந்தாலும் நம்ம திரும்பி வருவோன்ற நம்பிக்கையோட அதுக்கு ஒரு ஆணி வேற போறதுதான் கரெக்ட். வன்முறையில எவனுமே ஈடுபட வேணாம். போதும், சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இது ஸ்ப்ரெட் பண்ணுங்க.